ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நான் ஸ்டாப் கோ தமிழ் சேனல். பார்த்துட்ருக்க வண்டி தான் ஆக்சுவலாக லடாக் ட்ரிப் போயிட்டு ரிட்டன் வந்த வண்டி. வண்டி வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணணும், இன்ஜின் வந்து பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற 7.5 HP வந்துட்டு மெயின் சாஃப்ட்டு சில ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணியிருக்கு. இந்த வண்டியில் பெரும்பாலான பட்டனில் தான் இருக்கேன், வெளியே போயிருக்காரு. இதில் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா 7.5 HPயில் வந்துட்டு டர்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏர் வந்துட்டு கண்டினியூவாக சக் பண்ணி வெளியே போகிறதுக்காக இங்கே இருக்குது டர்போ. ஆக்சுவலாக பார்த்துட்டிங்கன்னா இது ஆல்ட்ரு பண்ணியிருக்கு. இன்ஜின் ஒர்க் வந்துட்டு சின்ன சின்ன வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியில் டர்போ ஃபிக்ஸ் பண்ணி இன்லைன் வந்துட்டு ஏர் ஃபில்டரில் கொடுத்துருக்காங்க. இது சக் பண்ணதுக்கப்புறம் பேலன்ஸ் வந்துட்டு அவுட்லைன் வால்வில் போய் வெளியே வந்துட்டு போகிற மாதிரி, எக்ஸாஸ்ட்டில் போகிற மாதிரி போட்டிருக்காங்க. இதான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நான் வந்துட்டு டர்போ வித் இன்ஜினோட பார்க்குறது. இந்த வந்து ஏர் ஃபில்டரில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஏர் ஃபில்டர் தான் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. உள்ள ஆயில் எதாவது போடல, ஏன்னா ஃபுல்லாக டர்போ இழுக்கும்போது உங்களுக்கு ஆயில் சக் பண்ணி கொடுத்துரும் அப்படின்ட்டு ஆயில் வந்து லைட்டாக ஃபிக்ஸ் பண்ணி போட்டு எடுத்துட்டாங்க. கொஞ்சம் கூட ஊற்றல, அப்படியே போட்டிருக்கு வண்டியை. வண்டி இன்ஜின் ஒர்க் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. என்னோடய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது என்னங்கிறது வந்துட்டு இப்போது டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு நம்ம பார்ப்போம் எப்படி எந்த அளவுக்கு இருக்குது இதனோட பர்ஃபார்மன்ஸு. ஆனால் வந்து 7.5 HP மாதிரி தெரில. பாடியெலாம் பார்த்துட்டிங்கன்னா ஹெவி சைஸாக இருக்குது, 8.5 மாதிரி இருக்குது. பார்ப்போம் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி என்னன்ட்டு. டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காரு. போன டைம் வந்து ஜொக்கியும் வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு இந்த இன்ஜின் வந்துட்டு ரெடி பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. ஓகே, லெட்ஸ் டூ தி டெஸ்ட் ட்ரைவ். கொஞ்சம் கம்ஃபர்டபுள் இல்லை எனக்கு, அவர் ஓட்டுறாரு. வாவ், டர்போ அந்த ஏர் சக் பண்ணுறது வந்து நல்லாவே தெரியுது. வாவ், வண்டி தூக்கிட மாட்டிருக்கு. பைக் லைட்டாக ஷேக் ஆகுது. இல்லை சீட்டு ஷேக் ஆகுதா இல்லைன்னு தெரில. பைக்கு வந்துட்டு அப்படியே லைட்டாக ஷேக் ஆகுது. டாப் போட்டேன். சீட் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா நல்லா இருக்குது. பட் வந்துட்டு வண்டி கையை விட்டுல ஓட்ட முடியாதுட்டு இருக்குது. இன்ஜின் வந்துட்டு உண்மையாலுமே வந்துட்டு என்ன சொல்கிறதுன்னா நல்ல ஒரு புல்லிங் நல்லா தெரியுது. வைப்ரேஷன் லெவல் பார்த்துட்டிங்கன்னா மினிமைஸாக தான் இருக்குது, ரொம்ப அதிகமாக வைப்ரேட்டர் இல்லை இப்போதைக்கு. சூப்பராக இருக்குங்க. இந்த வண்டி கையை விட்டுட்டுலாம் ஓட்ட முடியாதுன்னு நினைக்கிறேன். டர்போ வந்துட்டு காற்றை சக் பண்ணுறது வந்து நல்லாவே தெரியுது. லைட்டாக அதில் சவுண்ட் வந்துட்டு அப்படியே கேட்குது. ஹீல்ஸ் எல்லாம் அசால்ட்டாக ஏற மாட்டேங்குது இந்த வண்டி. வா, ஃபாஸ்ட்டு போக முடியாது, ஏன்னா இன்ஜின் வந்து இப்போ தான் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதனால் விரட்டாமல் தான் ஓட்டணும் இப்போதைக்கு. கொஞ்சம் வைப்ரேஷன் வந்துட்டு ஃபீல் ஆகுது. கொஞ்சம் லாங்காக ஓட்டினா தான் தெரியும். சரி, இந்த சர்க்கிள் அந்தளவுக்கு நமக்கு சொல்ல முடியாது. பிக்கப் ரேஷியோலாம் வந்து நல்லா இருக்குங்க. ஆக்சுவலாக நல்லா ஃபீல் ஆகுது. பிக்கப் வந்துட்டு நல்லாவே தெரியுது, நல்லா இம்ப்ரூவில் இருக்குது.
கொஞ்சம் வந்து சின்ன சின்ன ஒர்க்கெலாம் பண்ண வேண்டியது இருக்குது இந்த வண்டியில். ஆக்சுவலாக இந்த பாருங்கள் ஹெட் பார்டர்ஸ்லாம் வந்துட்டு இந்த வண்டிக்கு சேஞ்ச் பண்ண மாதிரி இருக்கும். சேஞ்ச் பண்ணணும், ஏன்னா ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. வண்டியை வந்து மூவ் பண்ணும்போது தெரிஞ்சுது ஹெட் பார்டர்ஸ் வந்துட்டு ரொம்ப டைட்டாக இருக்குது. ஓகே, நம்ம அப்படியே திரும்பிக்கலாம். டாப்லேயே பிக்கப் நல்லாயிருக்கு. டாப் கியரில் ஹீல்ஸ் வந்து நல்லா ஏறும். மெயினாக வண்டி இன்ஜின் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா வேலை செஞ்சதுக்கு ஹீல்ஸ் ஏறணும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் இதில் ஒர்க் பண்ணியிருக்கு. பிரேக் இந்த வண்டியில் மெயினாக பார்த்துட்டிங்கன்னா அதான் பிரச்சனை. இன்ஜின் வந்துட்டு 7.5 8.5 பார்த்துட்டிங்கன்னா போட்டிங்கன்னா பிரேக்கிங் பிரச்சனை வரும். அசால்ட்டாக ஏறுது வரும் மேடு. ஒரு சின்ன மேடு தான், ஆனால் டாப்லேயே ஏறுது அழகாக. டபுள்ஸாக போயிட்டுருக்கோம். 2 பேர் போயிட்டுருக்கோம் அந்த வண்டியில், ஒருத்தர்லாம் இல்லை, 2 பேர் போயிட்டுருக்கோம். இன்ஜின் வந்து நல்லா சீட்டிங் ஆச்சும் ஸ்மூத் ஆகிடும். வைப்ரேஷன் லெவல் வந்து இன்னுமே கம்மியாகிடும் இந்த வண்டியில். ஃபியூல் வந்துட்டு இதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணால் இன்னும் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு டேப் வந்து ஃபியூல் டேப் வந்துட்டு கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி போடணும். கொஞ்சம் பெரிய சைஸில் போட்டாங்கன்னா இன்னுமே ஃபியூல் வந்துட்டு நல்லா உள்ளே போகும். ரைட் சைடு ஹேண்டில் மட்டும் நல்லா வைப்ரேஷன் நல்லா ஃபீல் ஆகுது. நான் பார்த்தீங்கன்னா தெரியும், விரல் வந்து இந்த பிரேக்கில் வச்சுருக்கேன். லெஃப்ட் சைடு வந்து அந்தளவுக்கு எதுவும் தெரிவிக்கல, நல்லாயிருக்கு. ஒரு ஹீல்ஸ் நல்லா ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு பெரிய ஹீல்ஸ் மாதிரி இருக்குது. வண்டி திணறாமல் போகுது. ஆஹா, சூப்பர். வண்டி திணறலைங்க, அப்படியே அசால்ட்டாக அப்படியே போகுதுங்க. ஓ, ஃபாஸ்ட்டாக போக சொல்கிறாரு. பிரேக் சரியில்லை. Speed not recommended. Speed not recommended. Now, brake condition is very not fine. That's why I'm not going fast. But it will go 100 plus. Yeah, it is going 100 plus surely. 100 கிலோமீட்டருக்கு ஆகலாம் போகுங்க. ஆனால் பிரேக் வந்து சரியில்லை, ஃப்ரண்ட் பிரேக்கும். ஓ, பார்த்தீங்களா, பிரேக் பிடிச்சிருக்கேன். Yeah, brake not enough. Want to change brakes or alter front side disc. Not good for speed. Not recommended speed. Bike engine condition is very good, fine. It will go at 100 plus surely, I will tell. But want to improve brake condition. Brake வந்துட்டு ஆவரேஜாக தான் இருக்குது. You just try one round. Yeah, surely must try. ஒரு ரவுண்ட் போயிட்டு வர சொல்லிங்க. ஏஜ் Yeah, it surely go 100 plus, but
brake condition is very poor. ஓகே கைஸ், வண்டி வந்துட்டு ஆல்ரெடி ஒரு வண்டி விட்டுருந்தாரு, செல்ஃப் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு அந்த வண்டிக்கு, கம்பெனி வண்டிக்கு. இந்த வண்டி பார்த்துட்டிங்க அப்படின்னா கன்வெர்ட் பண்ணி இன்ஜினில் வந்துட்டு கொடுத்துருக்கு, வித் டர்போவோட ஃபிக்ஸ் பண்ணி ஆர்டர் பண்ணி கொடுத்துருக்கு அந்த வண்டிக்கு. அதில் வந்து மெயின் இன்ஜின் சாஃப்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க, மற்றெல்லாம் அது வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா புது இன்ஜின், ஆக்சுவலாக அது வந்து எட்டு வரும்போது புது இன்ஜினை தான் இருந்தார். ஓகே, வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒரு டெஸ்ட் ட்ரைவ் போயிருக்காரு. பிரேக்கிங் வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்ஜின் வந்துட்டு ஹெச்பி அதிகம் பண்ணும்போது உங்களுக்கு பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு ரொம்ப பேத்தட்டிக்காக தான் இருக்கும். அதனால் வந்துட்டு இன்ஜின் வந்துட்டு அதிக சிசி போகும்போது உங்களுக்கு பிரேக்கிங் அதுக்கு தகுந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் வந்துட்டு பண்ணணும். இதுக்கு டிஸ்க்கு போடுறதா இருந்தால் ஃப்ரண்ட் சைடு டிஸ்க்கு போடலாம், கொஞ்சம் போட்டோன்னா கொஞ்சம் சேஃப்டிக்கு இருக்கும். ரைட் சைடு பிரேக் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு எனக்கு தெரிஞ்சு இல்லை. அது கொஞ்சம் பிரேக்ஸு வந்துட்டு புது பிரேக்ஸு போட்டுட்டு ட்ரை பண்ணாருன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் புதுசாக பார்க்குறவங்க. இங்கே நிற்கிறது என்னோடய ஆப்பிள் ரெட். அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கிலேருந்து நான் ரைடிங், சோலோ ரைடிங் இல்லைன்னா குரூப் ரைடிங் போகிற மாதிரி வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். எனக்கு இனஃபான டைம் இல்லை, ஆஃபீஸில் ஒர்க் ஹெவி வந்துட்டு அதிகமாகிடுச்சு, அதனால் வீடியோ எடுக்க முடியறதில்ல. தென் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் மீ அண்ட் தேங்க்யூ. கண்டிப்பாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு அலர்ட்டில் காட்டும். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் மீ அண்ட் தேங்க்யூ.